இன்று தகப்பனார் தினமாயிருக்கின்றபடியினால் தன்னுடைய தகப்பனார் தன்னை வளர்த்தது பற்றியும் தேவன் தமக்கு செய்த ஒவ்வொரு உபகாரங்களுக்காகவும் இந்த நாளிலே தன்னுடைய பெற்றோர்களை நினைத்து சாட்சி கூறும்படியாக அழைக்கின்றேன். முன்பாக வந்து பிள்ளைகள் உங்கள் சாட்சிகளை, பிள்ளைகள் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் தன்னுடைய தகப்பனாரை பற்றி இந்த நாளிலே சாட்சி கூறுவதற்கு வாய்ப்பளிக்கப்படுகிறது. ஒரு பாடலை பாடுவோம். அப்போது முன்பாக வந்து சாட்சி கூறும்படியாக கேட்டுக்கணும். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னையும் ஒரு சாட்சியாக நிறுத்திய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்று ஃபாதர்ஸ் டே. உங்கள் யாவருக்கும் ஃபாதர்ஸ் டே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அப்பா பற்றி சொல்லணும்னா, என்னோடய அப்பா என்கிட்ட நல்லா அன்பாக இருப்பாங்க, தப்பு செய்தால் கண்டிப்பாங்க, எல்லா காரியங்களிலும் என்னை வழி நடத்துவாங்க, ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் என்னை ஊக்கப்படுத்துவாங்க. இப்படி ஒரு அப்பாவை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி என் சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். பிள்ளைகளே, வாலிபரே, தேவனை துதியுங்கள், கொடுத்து நீர் துதியுங்கள், பெரியவரே பிரபுக்களே, தேவனை துதியுங்கள், செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த சாட்சி, இந்த ஃபாதர்ஸ் டே சாட்சி சொல்வதற்கு இடம் கொடுத்த ஐயா அவர்களுக்கும், லோக்கல்களுக்கும், திருச்சபை குடும்பங்களுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய சாட்சியை உங்கள் முன்னிலையில் வைத்து நான் கடந்து போகிறேன். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அப்பாவை பற்றி நான் கூற வேண்டும். ஏனென்றால் நாங்கள் 10 பிள்ளைகள், நான் 10வது பையன். ஆனாலும் அவர் 10 பிள்ளைகளையும் படிக்க வைத்தார். 10 பேரையும் டிகிரி படிக்க வச்சு எம்ஏ, எம்எஸ்சி, பிஎட், இன்ஜினியர் இப்படி எல்லாரையும் படிக்க வைத்தார். அது ஒரு பெரிய ஒரு கஷ்டம்தான். ஆனாலும் அவருடைய உதவி எங்களுக்கு இருந்தது. அவர் கடந்த நாட்களில் எங்களுக்கு உதவிகளை செய்து எங்களை படிக்க வைத்த காரணத்தினால் நானும் இந்த இடத்தில், இந்த ஊரிலே என்னுடைய வாழ்க்கை, நான் படித்திருந்தாலும் எப்போதும் எனக்கு வெளியே வேலைகள் வந்தது. 1984 நான் சென்னை பட்டணத்தில் குடியேறி அங்கே அமர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இருந்தேன். ஆனாலும் இந்த ஊரிலிருந்து எப்படியாவது என்னுடைய தாய் தந்தையர்களை அவர்கள் வயதான காலத்தில் கஷ்டப்படுவதை அறிந்தும் நான் இந்த இடத்திற்கு கடந்து வந்தேன். கடந்து வந்து கழிந்த நிமிடம் வரை இந்த ஊரிலிருந்து என்னை எல்லா விதத்திலும் அவர் ஆசீர்வதித்து, பல கஷ்டங்களின் மத்தியிலும் நஷ்டங்கள் மத்தியிலும் அவர் எங்களோடு இருந்து எங்களுக்கு உதவிகளை செய்த எங்களுடைய தகப்பனார் யாரையும் நான் மறக்க முடிவதில்லை. அவர்கள் செய்த உதவிகள் ஒருபோதும் என்னுடைய வாழ்க்கையில் அது நான் மறக்க முடியாதது. ஏனென்று சொன்னால், அவர் படிக்க வைத்தார், எல்லா காரியங்களையும் செய்தார், நல்ல நன்மைகளை அவர் செய்வார். உதவிகளை செய்வதுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்கு. நான் உதவிகளை செய்வதற்கு ஒருபோதும் நான் தயங்கினதில்லை. அதான் இந்த வசனம், கூப்பிடுகிற எளியவனையும் ஆதரவற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார்.
என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னை தேடி வருகிற ஒவ்வொருவருக்கும் எல்லா உதவிகளையும் நான் செய்து கொண்டு இருக்கிறபடியினால், நான் செய்தபடியினால் என்னை இம்மட்டும் ஆசீர்வதித்து தந்தார். அதற்கு காரணம் என்னுடைய தந்தை, என்னுடைய தகப்பனார். அவர் எந்த வழியில் இருந்தாரோ அதே வழியில் உதவிகளை செய்தபடியினால் இம்மட்டும் என்னை பாதுகாத்து வழி நடத்தினார். அதே போன்று எங்கள் குடும்பங்களிலும் ஊழியக்காரர்கள் யாராய் வந்தாலும் அவர்களையும் நேசித்து வழி நடத்துகிற ஒரு தகப்பனாய் இருந்தபடி காணப்பட்டார். அந்த தகப்பன் என்கிற முறையில் அவர் எங்களுக்கு கொடுத்த வழிகளை நாங்கள் பின்பற்றி நடந்தபடியினால் இம்மட்டும் ஆசீர்வாதத்தை பெற்று இந்த நாட்களிலும் திருச்சி பட்டணத்தில் பணிகளை செய்வதற்கு நான் ஒவ்வொரு மாதமும் கடந்து வருகிற வழிகளிலெல்லாம் அவருடைய கரம் என்னோடு இருந்து எனக்கு பலனை தந்து சுகத்தை தந்து இம்மட்டும் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தகப்பனார் தினத்திலே எங்களுடைய தகப்பனார் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு உதவிகளுக்காக நன்றி சொல்லி என்னுடைய சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல துதியும் மகிமையுண்டாவதாக. நான் என்னுடைய தகப்பனை குறித்து நான் சொல்லணும்னு சொன்னால், என்னுடைய 6வது வயதில் என் தகப்பனாரை நான் இழந்தேன். அதற்கு பிற்பாடு 1978 தகப்பனை இழந்தவர்களுக்கு, தாய் இழந்தவர்களுக்காக சல்வேஷன் போர்டிங்கிலேருந்து ஒரு அழைப்பு வந்தது. அப்பொழுது எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஊர்லேருந்து என்னுடைய வயதை சார்ந்தவங்க 6 பேர் நாங்கள் அந்த அப்ளிகேஷனை கொடுத்துருந்தோம். அதில் என்னுடைய பெயர் அதில் எடுக்கப்பட்டது. நான் அதிகமாக சொல்லப்போவேன். நான் கர்த்தர் இம்மட்டும் என்னை நடத்தினக்கு, என் குடும்பத்தை நடத்தினக்கு நான் எம்மாத்திரம் என்று தான் நான் சொல்லுவேன். அதிகமாய் நான் சொல்லணும்னா, ரெட்டினை சேனை ஒரு அப்பொழுது 1978 கர்னல் NJ சாமுவேல் அவங்க தான் மாகாண தளபதியாக இருந்தாங்க. அப்பொழுது மாதந்தோறும் 50 ரூபாய் பே பண்ணணும் ஹாஸ்டல் ஃபீஸு. அப்பொழுது பயங்கரமான ஒரு கொடிய அது என்னது வயல் நிலங்களெல்லாம் பஞ்சமாக காணப்பட்டது. அந்த டைமில் நான் ஹாஸ்டலில் படித்த அந்த நாட்களை நினைவு கூறுகிறேன். ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று சொன்ன தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின்படி இந்த நாளிலே சல்வேஷனாமி மூலமாய் நான் பெற்ற அந்த உதவிகளை நான் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் வரைக்கும் சல்வேஷாமிக்கு நான் அந்த பிளட்டு என்னுடைய உடம்பில் இருக்கிறபடியினால அந்த நன்றி சொல்லுகிறேன். இன்னும் யாராவது நம்ம CBHல படிக்கிற பிள்ளைங்களுக்கும் கூட உதவி கேட்டவங்களுக்கு நான் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் நான் கர்த்தருக்கு கொடுக்கிறது, அதாவது சங்கீதம் 41:1 சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவர், அடைக்கலமானவர். அதே போல் ஏழைகளுக்கு நம்ம கொடுக்கும்போது சத்ருவின் இஷ்டத்துக்கு அவர் ஒப்பு கொடுக்க மாட்டார் என்று சொல்லி வேதவசனத்தின்படி ஹாஸ்டலில் நான் படிக்கிற டைமில் தகப்பனை இழந்த சமயத்திலும் அப்போ அவங்க எனக்கு டிடி ஆபேலையா ரேச்சல் அவங்க தான் எங்களுக்கு வார்டனாக இருந்தாங்க. நல்ல ஒரு தனி ஜெபத்துக்குள்ளாடி நடத்துவாங்க. அப்பொழுது வேதத்தின் அறிவு எனக்கு தெரியாது. இப்பொழுது நான் வேதத்தை அதிகமாய் அறிந்து கொள்வதற்கு காரணமாக இருந்தது ரட்சணை சேனை என்று நான் சொல்லிக்கொள்வேன். காரணம் அந்த வழிக்கு அவங்களை நடத்தினா காலையில் 5 மணிக்கு எந்த குளிராக இருந்தாலும் எந்த மழையாக இருந்தாலும் எழும்பி ப்ரேயர் செய்யணும். அதுக்கு பிறகு தான் தனி ஜெபம், அதுக்கு பிறகு ஸ்டடியில் இருக்கணும். அதுக்கப்புறம் 7-7:30 தான் சாப்பாடு. அந்த சாப்பாடு டைம்லேயும் அப்போல அந்த ரேசன் அரிசி ரொம்ப புழு விழுந்து இருக்கும், ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். ஆனால் நான் அதை தான் சொன்னேன், ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் இன்றைக்கு தேவன் சபையிலே சாட்சியாய் நிறுத்திருக்கிறார் என்றால் அது சல்வேஷாமி மூலமாக எனக்கு கிடைத்த ஒரு உதவி, ஒத்தாசை. அதன் பிற்பாடு 1985 வருடத்தில் 86வது வருடத்தில் CBHல எனக்கு சல்வேஷன் மூலமாய் ஒரு இடம் கிடைத்தது. அந்த நர்சிங் முடிப்பதற்கும் எனக்கு உதவி ஒத்தாசையாக இருந்த சல்வேஷாமி தான். அதில் கனடாவை சார்ந்த ஒருத்தங்க என்னை அவங்களுடைய பிள்ளையாக என்னை தத்தெடுத்து கொண்டாங்க. அதன் பிற்பாடு நான் மேரேஜ் முடிஞ்ச பிறகு மாலத்தீவு கடந்து சென்றேன். அங்கிருந்து நான் அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். இதுவரைக்கும் சல்வேஷன் மூலமாய் நான் கிடைத்த ஒவ்வொரு நன்மைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னமும் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இங்குள்ள ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் சல்வேஷாமி நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய வசனத்தில் நாம் இருக்கணும். தகப்பனை இழந்த, தாயை இழந்த எத்தனையோ பிள்ளைகளுக்கு கிடைக்காத பெரிய சிலாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார். நான் அதற்காக நன்றி செலுத்திக் கொள்கிறேன். சல்வேஷாமிக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன்.
திருச்சபையாருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் ஒவ்வொருக்கும் நன்றி சொல்லுவேன். காரணம், தகப்பன்மார் தினத்தை நான் இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா அந்த டைமில் இல்லை, தாய்மார்த்தனம் மட்டும்தான் உண்டு. ஆனால் என் தகப்பனை குறித்து நான் சொல்லணுன்னா, அவங்களுடைய முகம் எனக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில் நான் வளர்க்கப்பட்டேன். என்னுடைய அம்மா தான் எனக்கு தாயின் தகப்பனமாக இருந்தாங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் எல்லா காரியங்களையும் கணவர் எனக்கு பொறுப்பெடுத்து கொண்டாங்க. எனக்கு மாமியாராக இருந்தவங்க கூட என்னுடைய பெயரை கூட எங்கள் மாமா எனக்கு சொல்ல மாட்டாங்க, எம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு என் மேலே அன்பு வைத்தாங்க. காரணம், நம்முடைய வசனத்தில் நம்ம இருக்கும்போது தான் அன்பை பெற்றுக்கொள்ள முடியும். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சூழ்நிலையை பார்க்காதபடி சூழ்நிலையை மாற்றுகிற கர்த்தரை நாம் பார்ப்போம். ஏன்னா எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் நம்மை நன்மையாக நடத்துவார். ஆமேன். இந்த சாட்சி மூலமாய் தேவன் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோட சாட்சியாக நிறைய சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆனாலும் நேரம் போதாத காரணத்திற்காக நான் சின்னதாயிட்டு ஒரு கதையை சொல்லுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய 6 வயது இருக்கும்போது எங்கள் அம்மா தவறுனாங்க. பின்னாடி எங்கள் அப்பா வேற பெண்ணை கட்டிட்டு பிரியாச்சு. இருந்தாலும் அந்த வயதில் இருந்து என்னுடைய தேவனாய கர்த்தர் எனக்கு பெரிய பெரிய அதிசயங்களை செய்தார். பின்னாடி எனக்கு படிக்க வைக்கிறதுக்கு வரைக்கும் எனக்கு யாருமே முன்வரவில்லை. இருந்தாலும் என்னுடைய தேவன் என்னுடைய சூழ்நிலையை தாங்கி எனக்கு ஒருபாடு நன்றிகள் செய்தார். இருந்தாலும் என் கல்யாணத்திற்கு பிறகு என்னுடைய தகப்பனாயிருந்து என்னுடைய மாமா வந்திருக்காருன்னு தெரியல, வரல. எங்கள் மாமா தான் என்னுடைய தகப்பனா இந்நாள் வரைக்கும் இருந்து என்னை பாதுகாத்து நடத்தினார். அது மாத்திரம் இல்லாமல் என்னை ஒரு நாளும் வரைக்கும் எங்கள் மாமா வந்து மக்களை மட்டும் என் வாழ்நாள் ஃபுல்லில் என் மாமா என் அப்பாவா ஸ்தானத்தில் நான் நினைச்சு நான் வாழ்றேன். அதற்கு நான் ஒரு சில வரிகளை நான் வாசிக்கிறேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் நமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குவார். சங்கீதம் 103:13. பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. ஒரு தகப்பன் தனது சொந்த குழந்தைகளுடன் நடந்து கொள்வது போல நாங்கள் உங்கள் ஒவ்வொரு இடமும் நடந்து கொண்டோம். தெசலோனிக்கேயர் 2:11. தகப்பனை தன் உள்ளத்தில் வைத்தால் ஒரு குறையும் வராது. அது மாத்திரமல்ல, தேவன் நம்மளை நல்லபடியாக நடத்துவார். எல்லா குழந்தைகளும் தகப்பனுக்கு கண்டிப்பாக கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிந்தால் உங்கள் ஃபியூச்சர், அதாவது உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். இதான் என்னுடைய அறிவுரை. தேவனுக்கு நன்றி. என்னையும் இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்தின என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறுவயதில் தொடங்கி இந்நாள் வரையிலும் என்னையும் என் தகப்பனார் தாயார் அதிசயோன்னமாக வழிநடத்தி சிறுபிள்ளையாக இருக்கும்போது பல்வேறு கஷ்டத்தின் மத்தியிலும் அவருடைய உழைப்பின் நிமித்தமாக என்னையும் என்னோடு பிறந்தவர்களையும் வளர்த்து இந்த நாள் மட்டும் மிகுந்த வயதான காலத்திலும் அவர்கள் ஒருவேளை நான் இரவு வேளையிலே லேட்டாகி வந்தாலும் நான் வரும் வரையிலும் பாதுகாத்து தேவனனை கூட்டு வரும்படியாக காவல் இருக்கக்கூடிய நாட்களோ ஒன்றும் உண்டு. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தகப்பனார். அநேக பிள்ளைகளுக்கு தகப்பனார் இல்லாத இந்த நாட்களிலும் தகப்பனார் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளிலே அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பல்வேறு சூழ்நிலைகள் மத்தியிலும் பல்வேறு காரணங்கள் நிமித்தமாகும் தகப்பனாரை இழந்தாலும் இந்த நாட்களிலே அவர்களும் தன் தகப்பனாரை நினைக்கக்கூடிய ஒரு நாள். நாம் இதை இப்போதுதான் ஒரு சில காலங்களாக நாம் தகப்பனார் தினத்தை நாம் கொண்டாடி வருகின்றோம். வருகிற காலங்களிலே தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஆசீர்வாதமான காலங்களையும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாகவும் படிக்கிற படிப்பிலும் தேவனுக்குரிய காரியங்களிலே கீழ்ப்படுதலிலும் நாம் வளர்கின்ற போது உண்மையாகவே தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். இது பெரியவர்கள் மாத்திரமல்ல, சிறியவர்கள் எல்லோருக்குமான ஒரு காரியம். வருகிற நாட்களிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால்
நாம் அனைவரும் ஒருமித்து தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிற போது, தேவனுக்கு முன்பாக நாம் அவருடைய ஆலய பிரகாரங்களில் வந்து கூடி துதிக்கின்ற போது உண்மையாக ஆசீர்வாதம் கடந்து வரும். தேவன் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.